அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போரின் 6ஆம் நாள் பீமனின் திறமை, கௌரவர்களின் நிலை. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். 5ஆம் நாள் போரில் மிகுந்த அழிவும் மிகுந்த சேதமும் ஏற்பட்டிருந்தன. 6ஆம் நாள் என்ன நடந்தது என்று வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். 6வது நாள் காலையில் போர் தொடங்கும் போது இருதரப்பு படையினரும் தான் படைகளை புது வியூகங்களில் வகுத்து நிறுத்தினர். 6ஆம் நாள் போரில் திருஷ்டத்யும்னன் பாண்டவர் படைகளை மகரமின் வடிவமாகவும், பீஷ்மர் கௌரவர் படைகளை அன்றில் பறவையின் வடிவமாகவும் வகுத்து நிறுத்தியிருந்தார்கள். போர் தொடங்கியதிலிருந்து இது நாள் வரை நேருக்கு நேர் போர் புரியாத பீமனும் துரோணரும் நேருக்கு நேர் போர் புரிய நின்றார்கள். துரோணரையும் அவருடன் சேர்ந்த மற்ற வீரர்களையும் பீமன் தாக்கிக் கொண்டிருக்கும் போது சல்லியன் குறுக்கிட்டு, நான் போருக்கு தயாராக உள்ளேன், என்னுடன் போருக்கு வா என பீமனை அழைத்தான். பீமன் சல்லியனை பார்த்து ஏளனமாக நகைத்து கொண்டே, என்னுடன் சரிசமமாக எதிர் நின்று போர் செய்ய உனக்கு எந்த தகுதியும் இல்லை, நீ ஏற்கனவே பல முறை என்னுடன் தோற்று போனவன் என்று இகழ்ந்து கூறி போரை தொடங்கினான். சல்லியனுக்கும் பீமனுக்கும் நடந்த போரில் பீமன் சல்லியனுடைய வில்லை முறித்து வீழ்த்திவிட்டு அவனை தேரோடு தூக்கி தரையில் வீழ்த்தினான். இதனால் சல்லியனுடைய வலிமை முற்றிலும் அடங்கிவிட்டது. சல்லியனுக்கு துணையாக துரியோதனன் சில வீரர்களோடு பீமனை எதிர்க்க வந்தான். துரியோதனனும் மற்ற வீரர்களும் சேர்ந்து பீமனை தாக்கினர். அதை சமாளிப்பதற்காக திருஷ்டத்யும்னன், கடோத்கச்சன் முதலியவர்கள் பீமனுக்கு உதவியாக வந்தனர். பீமன் கடுமையாக செய்த போரில் கௌரவர்களில் சிலர் பீமன் கைகளால் இறந்தார்கள். பீமனின் போர் திறமையை தேவர்கள் அனைவரும் பாராட்டினர். விகர்ணனும் அபிமன்யும் களத்தின் வேறொரு புறத்தில் போர் செய்து கொண்டிருந்தனர். அபிமன்யு தனக்கு எதிரே வந்த வேகத்திலேயே விகர்ணனின் தேரை முறியடித்தான். விகர்ணன் தேர் ஒடிந்ததும் தனக்கு அருகில் நின்று கொறிந்த சித்திரசேனன் என்பவனுடைய தேரில் ஏறிக்கொண்டு போர் புரிய தொடங்கினான். அபிமன்யுவை சைத்ரதன், பகதத்தன் ஆகியவர்களும் எதிர்த்து அம்புகளை தொடுத்தனர். ஆனால் அபிமன்யு தன்மேல் செலுத்திய அம்புகளை தந்திரமாக விலக்கிவிட்டு அவர்கள் மேல் அம்புகளை குறிவைத்து எய்தினான். விகர்ணன் அபிமன்யுவின் அம்புகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறினான். அற்புதமாக போர் புரிந்த அபிமன்யுவை பாண்டவர்கள் பாராட்டி கொண்டாடினார்கள். சூரியன் மறைவுக்கு பிறகு 6ஆம் நாள் போர் முடிவடைந்தது. எனவே 6ஆம் நாள் போரில் பாண்டவர்கள் வெற்றியுடனும் கௌரவர்கள் தோல்வியுடனும் போர் நிறுத்தப்பட்டது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.